பார்த்தீங்களா? அந்த பச்சை பவளங்கிற மாரியே பச்சை கலர் சேலைய வச்சே இது பண்ணுறாங்க. அது மாரி ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு இது வச்சுருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க. ம் பவள பச்சை பவள வீதி உலாவா என்னவோ என் ஃப்ரெண்டு கூட சொன்னுச்சு. அதை நான் பேரை மறந்துட்டேன். நான் ஆக்சுவலாக அப்படி தான் வந்து சொல்லிட்டு வீதி உலா பண்ணுறாங்க. அந்த மாரி பச்சைக்கு பச்சை மாரியே பச்சை கலர் மயில் வாகனம், பச்சை கலரு மாலையும் நடுவில் ஹைலைட்டாக தெரியுது பாருங்களா அந்த ரெட் கலரில். அது மாதிரி முன்னாடி பிடிச்சிருக்கிறதும் பச்சை கலரு. இதை வச்சுட்டு வீதி உலா சுற்றுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, வச்சு இறுக்கி கட்டிட்டு. ஆனால் நான் நினச்சேன் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரிலையே, நம்ம இருந்து பார்க்கலாமா வேணாமா இல்லை கிளம்பணுமே, இதே மைண்டில் ஓடிட்டு இருந்தது. தெருவில் யாருமே இல்லை. அது தீபாவளி டைம் அப்போது 2023 ஷஷ்டி தீபாவளி டைம் அப்போது ரோட்டில் யாருமே இல்லை, ஒரு லாரி கூட போகல. ரோடே பேன்னு இருந்தது. அதுவும் இல்லாமல் ரோடு ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரோடு லைட்டும் கிடையாது, கும்மிருட்டு. என் வண்டிலையும் லைட்டு கிடையாது. 9:45க்கு செம்ம காமெடியாக இருந்தது. அதுவும் கொஞ்சம் மழையாக வேறு இருந்தது அந்த டைமு. ரோடு ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெரிய குழியாக போட்டு நோண்டி வச்சுருந்தா கூட எனக்கு கண்ணு தெரிஞ்சிருக்காது. நான் கொண்டு போய் என் வண்டியோடு சேர்த்து உள்ளே விட்டுருப்பேன். அந்தளவுக்கு பிரமாதமாக இருந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. இருந்தாலுமே அந்த பக்கம் ஒரு பீதி வேறு, ஒரு பக்கம் இந்த பக்கம் ஐயோ இவர் என்ன பண்ணுறாரு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணுமேங்கிற ஆர்வம் ஒரு பக்கம். இது ரெண்டும் சரியான காமெடியாக இருந்தது எனக்கு. நான் வந்து என் மாமியார்கிட்ட லைட் இல்லை அப்படி இப்படிலாம் நான் சொல்லலை. சொன்னேன்னா அது ஒன்றும் கடுப்பாயிடும். கிளம்பு உடனே கிளம்புங்க. நான் ஆனால் வந்து இருட்டாக இருக்குது அதை மட்டும் சொன்னேன். என் வண்டியில் லைட் இல்லைன்னு சொல்லலைன்னு நினைக்கிறேன். வந்து தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணேன்னு தெரியல. அதை நான் மறந்துட்டேன் என்ன பண்ணேன் என்ன சொன்னேன்னு. ஆக்சுவலாக நான் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சேட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, ஐயோ எனக்கு இந்த மாதிரி பயமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அதுக்கிட்ட சேட் பண்ணிவிட்டு நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எனக்கு நான் வந்ததா ஃபோனில் டார்ச் லைட் இருக்கே, இந்த டார்ச் ஆன் பண்ணிக்குவோம் வெளிச்சத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளிச்சத்துக்கு ஆன் பண்ணுவோன்னு சொல்லி ஆன் பண்ணேன். இல்லைன்னா ஆன் பண்ணியிருக்க மாட்டேன். செம்ம ஃபன்னு அன்றைக்கி. அள்ளு விட்டுடுச்சு. ஆனால் முருகரை பார்க்குறதுக்கு ஒரு ஆசை. ஆனால் என்ன பண்ணுறாங்க எப்படி சுற்றுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணுன்ட்டு நின்றுட்டு இருந்தேன். ஆனால் தூக்கிட்டு போய் சுற்றுற வரைக்கும் நின்னேன். ஃபுல்லாக சுற்றலை, ஆனால் கிளப்பிட்டாங்க சுவாமியை வீதி உலாக்கு. அது வரைக்கும் நின்று வேடிக்கை பார்த்தேன் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி டெக்கரேஷனு வீதி உலா சுற்றுறதுக்கெலாம் பாருங்களேன். இப்போ சுவாமி ஒரு தடவை வீதி உலா போயிட்டு வந்தாரும், இன்னொரு தடவையும் அடுத்தே கிளப்புவாங்க. அதுக்கும் புதுசாக அப்போ தான் வந்து ரெடி பண்ணி இது பண்ணுவாங்க. முன்னாடியே அப்படிலாம் ரெடி பண்ணி வைக்க மாட்டாங்க. அது எவ்வளோ ஒரு